இறை அன்பர்கள் அனைவருக்கும் ஹேரம்மன் திருத்தல தரிசனம் யூடியூப் வாயிலாக இப்பொழுது நாம் காணவிருக்கும் திருத்தலமாக விளங்குகிறது நாச்சியார் கோவில் கல் கருட சேவை. இந்த விமர்சையான திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அலையலையான பக்த கோடிகள் இப்பொழுது எங்கும் காண இயலாத அற்புதமான தரிசனமாக காணவிருக்கும் கல் கருட சேவை. இந்த கல்கருட சேவையின் பிரதான வாயிலில் இப்பொழுது நாம் இங்கு காத்திருக்கின்றோம். பக்த கோடிகள் அனைவரும், இந்த அரச பிரதிநிதிகளும் அமைச்சரும் மற்றும் உள்ள பிரதானிகளும் இங்கு காத்திருக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக. கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தோடு சுவாமியை தரிசனம் செய்வதற்காக பக்த கோடிகள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கும் இந்த இனிய நேரத்தில் அரச பிரதானிகளும் மற்றும் உள்ள முக்கியஸ்தர்களும் அந்த ஏற்பாடுகளை இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்கருட சேவை உலகத்தினுடைய ஒரே ஆலயமாக போற்றப்படுகிறது. இது என்றெங்கும் காண முடியாதவர்கள் அந்த மூலவராக இருக்கும் கல்கருடனாகப்பட்டவர் உற்சவ மூர்த்தியாக இன்றைய தினம் 26/12/2025 ஆன இன்றைய தினத்தில் இந்த அற்புத தரிசனத்தை ஆண்டுக்கு 2 முறை தரிசனம் செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த திருவிழா. இதில் கருட சேவையாக 2வது கருட சேவையாக இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் 4 நாட்களுக்கு முன்பாக வரும் இந்த திருவிழாவின் அற்புதமான காட்சி இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். லட்சோப லட்சம், ஆயிரம் அல்ல பல லட்ச பக்த கோடிகள் இங்கு சுவாமியின் திருதரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இந்த இனிய நேரம், சுவாமியின் இந்த அற்புதமான அனுகிரகத்தை அனைவரும் பெற வேண்டிய நமது ஹேரம்மன் திருத்தல தரிசனம் உங்களுக்கு நேரடியாக இந்த காட்சிகளை இப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது திரை விலக்கப்பட்டு சுவாமி கல்கருடன் என்ற அற்புதமான சுவாமி இப்பொழுது கருவறையிலிருந்து 4 பேராக அழைத்து வெளியில் வந்திருந்து அதற்கு மேல் 4 8 ஆகி 8 16 ஆகி 16 32 ஆகி 32 64 ஆகி 64 பேர்களும் 2 மடங்காக 128 பேர்கள் இதை சுமந்து வந்து இங்கே சப்பரத்தில் அமைக்கும் அற்புதமான வைபவம் இதை தவிர வேறு எங்குமே நிகழவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சுவாமிக்கு சுவாமியின் வெளியில் வரும்பொழுது முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் அது நீங்குவதற்காக இப்பொழுது வெண்சாமரம் விசிறி வீசி சுவாமிக்கு இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் அற்புதமான காட்சி. சுவாமி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்கள் முழங்க இப்பொழுது வெள்ளி கவசமிட்டு அற்புதமான அலங்காரத்தோடு பகவான் மாணிக்க மாலையிட்டு சுவாமி இப்பொழுது வெளியே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். ஆயிரமாய் பக்தர்கள் ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்கின்றார்கள். ஆலயத்திற்கு உள்ளும் வெளியும் லட்சோப லட்சமாக பக்த கோடிகள் இங்கு இணைந்திருக்கும் இந்த அற்புதமான தரிசனத்தை நாம் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையில்லா இன்ப பெருமாட்டி தன்னை சுவாமி வஞ்சுளவல்லி என்ற தாயார் இங்கு அமர்ந்திருந்து நின்ற கோலத்தோடு அமர்ந்திருக்கின்றாள். அப்படி சீனிவாச பெருமானும் இங்கு வஞ்சுளவல்லி அம்மையார் தாயாரும் இங்கு நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். பிரதான மூர்த்தியாக சுவாமி கருட பகவான் இங்கு வீற்றிருப்பதால் எல்லா விதமான அனுகிரகங்களையும் கருட பகவானையே வழங்கும்படி சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டதின் பேரில் இந்த நாச்சியார் கோவில் ஆலயத்திலே மிக பிரதானமாக இங்கு வணங்கப்படுவதும் போற்றப்படுவதும் இந்த சுவாமி கல்கருடனாக இங்கு போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட இந்த சுவாமியை இப்பொழுது சீருடை அணிந்த பக்த கோடிகள் இந்த திருப்பணியை மேற்கொள்கிறார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் 2 திருவிழாக்கள், அதாவது மார்கழி மாசத்தின் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பாக 4 நாட்கள் முன்பாகவும் வைகாசி திங்களில் அற்புதமாக இந்த பௌர்ணமிக்கு முன்பாகவும் இந்த திருவிழா ஓராகலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை காண்பதற்காக இந்த நேரடி காட்சிதனை நமது ஹேரம்மன் திருத்தல தரிசனம் நிர்வாகத்தார் அற்புதமாக இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படி போன்ற காட்சியினை எவருமே காண முடியாது, எந்த இடத்திலுமே காண முடியாது. எனவே பக்த கோடிகள் அனைவரும் இங்கே அருகே வந்திருந்து வருகின்ற பங்குனி மாதத்தின் திருவிழாவிலும் லட்சோப லட்சம் கலந்து கொள்ள இருப்பதில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள் என்ற மனப்பூர்வமாக நம்புகிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் இந்த நாச்சியார் கோயில் ஆலயம். இதில் இந்த ஆலய திருப்பணி மேற்கொள்பவர்கள் தான் சுற்றிலும் இருந்து பாதுகாப்பாகவும் மிகவும் அற்புதமான வடிவழகை தரும் சுவாமி இங்கு வெள்ளி
வெள்ளி கவசமிட்டு கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றார் சுவாமி. அப்படிப்பட்ட அற்புதமான தரிசனத்தை பக்த கோடிகள் காண நாங்கள் இந்த யூடியூப் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புத காட்சியினை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது அதிசயம் அல்ல, அற்புதம். இறைவனின் அற்புதம் என்றால் எங்கும் காண இயலாத எத்தனையோ காட்சிகளில் இப்படிப்பட்ட லட்சோப லட்சமான மக்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்தோடு இறைவனை தரிசனம் செய்யும் சீனிவாச பெருமான். சீனிவாசன் இங்கு சகல விதமான சௌகரியங்களையும் சகல விதமான சௌபாகியங்களையும் இந்த நாச்சியார் கோயிலில் இருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருக்கோவில் 14வது 108 திருத்தலங்களில் 14வது திருத்தலமாக இங்கு வழங்கி வருகிறது. அப்படிப்பட்ட ஆலயத்தை உள்பிரகாரத்தை இப்பொழுது நாம் காண்கின்றோம். லட்சோப லட்சம் எங்கும் அலைபோல் மக்கள் கூட்டம் அலைந்து கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி மெய்சிலிருக்க இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் பேரழகை நாம் விழிகளால் காண்கின்றோம். எங்கும் காணாத அதிசயம். காரணம் என்னவென்றால் இந்த கல்கருடன் என்பது மூலவராக இங்கு வீட்டிருக்கும் பொழுது சகல இடத்திலும் இந்த அதாவது உற்சவராக ஐம்பொன் சிலையினால் மட்டும் சுவாமி வெளியே வருவார். ஆனால் இந்த இடத்தில் மட்டும்தான் உற்சவராக கல்கருடனே மூலவராக இருக்கும் கல்கருடனே இங்கு அற்புதமாக வந்து சேவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பக்த கோடிகள். எனவே அனைவரும் இந்த மாணிக்க மாலை சூடி இங்கு விளங்கும் எம்பெருமானை தரிசனம் செய்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக திருவிழாவில். சுவாமியின்